2026, 2027க்கான கலைஞர் வீடு கட்டும் திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 1,00,000க்கும் மேற்பட்ட வீடு வந்து கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது எவ்வளோ அமௌண்ட் குடுக்குறாங்க? யாரு பேர்ல அப்ளை பண்ணா ஈஸியா வீடு கிடைக்கும்? அதே மாரி யார்கிட்ட போய் அப்ளை பண்ண ஆன்லைன்ல அப்ளை பண்ணா ஈஸியா வீடு கிடைக்குமா? இல்ல நேரா போய் அப்ளை பண்ணணுமா? இல்ல யார பார்த்தா அப்ரூவல் யார் பண்ணுவா? இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதே மாரி டாய்லெட் கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் காசு தராங்களா? இந்த மாரி நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோலயே நான் கவர்ன்மெண்ட் ஆர்டர வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட அந்த கவர்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ அத படிச்சு வந்து நான் உங்களுக்கு அப்படியே தமிழ்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கீம் வந்து எப்ப ரெனோவேட் பண்ணாங்கன்னா 2024ல தான் திரும்பி ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா 6 வருஷத்துல 8,00,000க்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 2026, 2027க்கு மொத்தம் 1,00,000 வீடுக்கும் மேற்பட்டது கட்டுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வீடு கட்ட எவ்வளோ அமௌண்ட் தராங்க அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,500 கோடி மொத்தமா ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கனவு இல்லத்துல. ஸோ ஒரு வீடு கட்ட எவ்வளோன்னா 3,00,000 அதாவது ரூ. 3,50,000 வந்து தராங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட மட்டும் தான். ஸோ இது இல்லாம டாய்லெட் கட்டுறதுக்குன்னு தனியா தராங்க. அது இல்லாம அடிஷனலா ஒரு அமௌண்ட்டும் தராங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துரலாம் வாங்க. ஸோ வீடு கட்டுறதுக்கு 3,00,000 தருவாங்க. இது இல்லாம டாய்லெட் கட்டுறதுக்கு வந்து பிரதம மந்திரி இருக்கார் இல்லையா? அதாவது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்வச் பாரத் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 12,000 வந்து எக்ஸ்ட்ரா தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா, நீங்க கண்டிப்பா நம்ம வீடு கட்டுறப்ப டாய்லெட் இல்லாம கட்ட மாட்டோம். டாய்லெட் கட்டுறதுக்கு ரூ. 12,000 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம இன்னொரு அமௌண்ட் அடிஷனலா தராங்க. ஸோ இந்த ஸ்கீம் கீழ இப்ப புதுசா தமிழக அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி தான் கட்டுறோம். அவங்க இஷ்டத்துக்கு அதாவது இங்க பாருங்களேன். ஸோ பெனிஃபிஷியரி வந்து அவங்களோட ஃபியூச்சர் ரெக்யர்மென்ட்ஸ்க்கு ஏத்த மாரி, அதாவது உங்களோட வாழ்வாதாரத்த பொறுத்து நீங்க வந்து எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக அடிஷனல் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ரூ. 50,000 லோன் தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கோஆப்பரேட்டிவ் பேங்க் இல்ல கமர்ஷியல் பேங்க்ல நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாருங்க சிஎஃப் ஃபண்ட் அப் டூ ரூ. 50,000 ஆர் லோன் ஃப்ரம் கோஆப்பரேட்டிவ் இல்ல கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட். இது இல்லாம நெக்ஸ்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் பிரியாரிட்டி யார் பேர்ல அப்ளை பண்ணா ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டத்துக்கு கீழ பிரியாரிட்டி முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரென்ட்லி ஏபிள்டு யாராச்சும் ஊனமுற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு, விடோஸ் அதாவது விதவைகள் இருந்தா அவங்களுக்கு, ஸோ கல்யாணம் ஆகி கணவரால் கைவிட்ட பெண்கள் அப்படின்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ இல்ல கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் இறந்திருக்கலாம். அந்த மாரியான பெண்கள் இருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. அது இல்லாம எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்ல மிலிட்டரியில யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு, ரிட்டயர் ஆனவங்க இருந்தா அவங்களுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. அது இல்லாம ஹெச்ஐவி இல்ல எய்ட்ஸ் இல்ல டிபி இந்த மாரி நோய் மூலியமா அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன்னுரிமை குடுப்போம் அப்படிங்கிற மாரி கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த வீடுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ நான் வந்து வீடு இப்ப வந்து ஓட்டு வீட்ல இருக்கேன். ஸோ இல்ல நான் மாடி வீட்லயே இருக்கேன். இன்னொரு வீடு கட்டணும். இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற மாரி நெறைய டவுட்ஸ் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிர்றேன். இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூரை வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூரை வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்கு மாடி வீடே கட்டுறது தான். ஸோ ஒருவேளை நீங்க ஓட்டு வீட்ல இருந்தா கூட, எங்க ஊர்ல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூரை வீடு மாரி அவங்க ஓன் லேண்டே இருக்கிற பட்சத்தில கூரை வீடு போட்டு, அதில கரண்ட் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டு, நாங்க இதில தான் வாழ்றோம். ஓட்டு வீடு வந்து எங்களுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து கூரை வீட்ல இருக்கிற மாரி காமிச்சு, அவங்க வந்து அந்த வீடு வந்து இந்த ஸ்கீம வந்து பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுப்பாங்க. பட் இதுக்கு வந்து யாரு ஒத்துழைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பஞ்சாயத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதாவது பிரசிடென்ட்டா இருக்கலாம், இல்லன்னா வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரியா இருக்கலாம். அந்த மாரி ஆட்கள் எதுவுமே வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலன்னா, நீங்க வந்து ஓட்டு வீடுல இருந்தாலுமே சரி, ஒரு கூரை மாரி நல்ல கூரை வீடு மாரி ஒண்ணு கட்டி, அதுல தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். பட் இது வந்து அன்அஃபிஷியலானது தான். ஜெனரலா பார்த்தீங்க அப்படின்னா, கூரை வீட்ல இருக்கவங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ். அதே மாரி பார்த்தீங்க 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டா இருக்கணும். அதாவது இப்ப இந்த இடம் எந்த இடத்துல நீங்க வீடு கட்ட போறீங்களோ, அந்த இடம் வந்து பட்டா இருக்கணும். இல்ல ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் உங்கள்ட்ட ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல நாங்க அப்ளை பண்றப்ப, பட்டா எங்க பேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு கம்பல்சரி சொல்லல. யார் பேர்ல வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, புறம்போக்கு லேண்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க பேர்ல அதாவது யார் பேர்ல வேணாலும் பட்டா இருக்கணும். ஆனா பட்டா மெயின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படின்னு பார்த்துருவோம். 360 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க கவர்ன்மெண்ட் ஆர்டர்ல. ஆனா ரீசென்ட் டயத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கட்டிக்கலாம். அதுக்கு அடிஷனலா காசு நீங்க போட்டு தான் கட்டிக்கணும். கவர்ன்மெண்ட்லேருந்து தரமாட்டாங்க. கவர்ன்மெண்ட்லேருந்து 3,00,000 அது இல்லாம அந்த ஸ்வச் பாரத் திட்டத்தில ரூ. 12,000 குடுக்குறாங்க. அது இல்லாம நீங்க லோன் ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். இதுதான் வந்து கவர்ன்மெண்ட்லேருந்து குடுப்பாங்க. அதுக்கு மேல
அடிஷனல் காசு அது உங்களோடது தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 3,00,000 எப்படி குடுப்பாங்க? எந்தெந்த ஸ்டேஜ்ல குடுப்பாங்கன்னு நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ்மென்ட் போடுவீங்க இல்லையா? பேஸ்மென்ட் போட்டோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் அதாவது அப்ரூவல் மாரி வருவாங்க. நீங்க போயிட்டு எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்ரூவல் மாரி வந்துட்டு செக் பண்ணிட்டு ஓகே, பேஸ்மென்ட் ஓகேன்ட்டு ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட்ட சாங்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லிண்டல் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜன்னல் மட்டும். அந்த இடத்துல வந்து ஒரு அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது ரூஃப் போட்டுட்டீங்கன்னா, ஒண்ணு சாங்ஷன் பண்ணுவாங்க. கடைசியா கட்டி முடிச்சு, அதாவது ஃப்ரண்ட் பக்கம் ஃபுல்லா முடிச்சு, அதுல வந்து நீங்க எழுதணும். கலைஞர் கனவு இல்ல திட்டம் எந்த வருஷம் கட்டப்பட்டது, எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, அந்த மாரி எழுதி காட்டிட்டீங்கன்னா, பின்னாடி பக்கம் சைட்லலாம் முடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஃப்ரண்ட்ல முடிச்சு எழுதி காட்டிட்டீங்கன்னா, அத ஃபோட்டோ எடுத்துட்டு கடைசி அமௌண்ட் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அமௌண்ட் எப்படி குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,00,000மும் மொத்தமா ரொக்கமா குடுத்துற மாட்டாங்க. சிமெண்ட்டும் கம்பி போடுவோம் பார்த்தீங்களா வீட்டுக்கு, அந்த கம்பி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்தே குடுத்துருவாங்க. ஸோ அது அந்த சிமெண்ட்டுக்கும் கம்பிக்கும் எவ்வளோ செலவாகுதோ, அந்த அமௌண்ட் வந்து இங்க பாருங்களேன், ஷால் பி டிடக்டட் ஃப்ரம் த பேமெண்ட். அதாவது 3,00,000த்துலேருந்து அந்த சிமெண்ட்டுக்கும், அந்த கம்பிக்குமான அமௌண்ட்ட வந்து எடுத்துக்கிட்டு தான் மீதி அமௌண்ட்ட உங்களுக்கு குடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் செக்கிங் நான் சொன்னேன் இல்லையா? லிண்டல் மட்டும், ரூஃபு, அதுக்கப்புறம் ஃபினிஷிங் அந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் செக்கிங் வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டா வெளியிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடைசி இது யார்கிட்ட போனா இந்த வீடு எனக்கு கிடைக்கும்? ஏன்னா நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட 3 வருஷம்லாம் நான் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு கிடைக்கவே இல்லன்னு. ஒரு விஷயம் நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வில்லேஜ் சைடு தான் மோஸ்ட்லி இந்த கூரை வீடு இருக்கும். நீங்க எல்லாம் அப்ளை பண்ற மாரி இருக்கும். வில்லேஜ் பிரசிடென்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான். ஸோ நீங்க வந்து வேற யாரையுமே சொல்ல வேண்டாம். இங்க பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் வந்து மெயினு. அப்படி 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து வார்டு மெம்பர். ஓகேவா? ஸோ உங்களோட வார்டு மெம்பர் நம்ம கிராமத்தில இருக்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து பிரசிடென்ட்க்கு ஒரு ஓட்டு போடுவோம். வார்டு மெம்பருக்கு ஒரு ஓட்டு போடுவோம். மெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் தான் அப்ரூவ் பண்ணி குடுக்கணும். ஸோ சப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வார்டு மெம்பர். ஸோ நீங்க பிரசிடென்ட் கூட அவ்வளவா டச்ல இல்லன்னா, உங்க வார்டு மெம்பர்ட்ட சொல்லி, நம்ம வார்டுக்கு எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க வார்டு மெம்பர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட்க்கு. பட் நீங்க டைரக்ட்டாவே நம்ம ஊர்ல பிரசிடென்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைரக்ட்டா போய் பிரசிடென்ட்டே கேட்டா மட்டும் தான் இந்த வீடு கிடைக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2026, 27 இந்த டைம்ல இதுவரைக்கும் பிரசிடென்ட் எலக்ஷன் நடக்கல. ஸோ பிரசிடென்ட் யாருமே இல்ல. அப்போ இப்ப யார் அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்க வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி யாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களோட இதிலேயே போய் கேட்கலாம். நீங்க உங்களோட பஞ்சாயத்து போர்டு இருக்கும் இல்லையா ஊர்ல? ஸோ பஞ்சாயத்து போர்டுனா என்ன அந்த கொடியெல்லாம் ஏத்துவாங்கல்ல, அந்த இடம் தான் பஞ்சாயத்து போர்டு. இல்ல விவோ ஆஃபீஸ் இருந்தாலும் அங்க போய் பஞ்சாயத்து செக்ரட்டரி யாரு? எனக்கு அவங்களோட நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, அவங்கள்ட்ட நீங்க டைரக்ட்டா பேசுனீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு என்னென்னன்னு சொல்லிடுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் என்ட்ட கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க, ரேஷன் கார்டு கேட்பாங்க, உங்களோட வீடு கட்டுற அந்த பட்டா, சிட்டா அதுக்கு நீங்க வந்து கவர்மெண்ட்ல ஏதாச்சும் அந்த இது விஏஓ கிட்ட ஏதாச்சும் ஃபார்ம் வாங்கணும் அடிஷனலா அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டு வரி ஆல்ரெடி கூரை வீடு இருந்துச்சுன்னா, கூரை வீடுக்கு வீட்டு வரி மாரி ரசீது போட்டு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஈபில வந்து எந்த இதுவும் பிரச்சனை இல்லையா? இருக்கா? ஸோ ஈபில வந்து அந்த ஈபி அந்த இடத்துல இருக்க ஈபி உங்க பேர்ல தான் இருக்கா? அந்த மாரி டீட்டெயில்ஸ். ஸோ நீங்க இப்ப தான் புதுசா ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்கன்னா, ஈபி பத்தி பிரச்சனை இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ். நீங்க அப்ளை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல போயிட்டு ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்றது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் கூட எழுதி போடலாம். இந்த மாரி நான் கூரை வீட்ல இந்த சர்வே நம்பர்ல வசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்ப வீடு வேணும் அப்படின்னு எழுதி போட்டீங்கன்னா, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா, நீங்க சிஎம் செல்லுக்கு போட்டாலும், அவங்க அந்த பெட்டிஷன வந்து உங்க ஊர் பஞ்சாயத்துக்கு தான் அனுப்புவாங்க. பஞ்சாயத்துல உள்ளவங்க பார்த்து செக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். நீங்க பார்த்தீங்கனாலே இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்தோட பிரசிடென்ட். அவர் அப்ரூவ் பண்ணா தான் அடுத்தது அந்த பிளாக் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவங்கலாம் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் ஜோனல் டெபுட்டி பிளாக் அதாவது அந்த பிடிஓ அவங்கலாம் வந்து நெக்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில எவ்வளோ அமௌண்ட் குடுக்குறாங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் என்னன்னு சொல்லிட்டேன். இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.